கும்பகோணத்துல சரித்திர புகழ் வாய்ந்த கும்பகோணத்துல கோயிலுக்கு வர வேண்டும் என்றால் கும்பகோணம் நகருக்கு தான் எல்லாரும் வரணும். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர பூமியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் MKR அசோக்குமார் அவர்களை நீங்க தாமரை சின்னத்திலே அவருக்கு அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியும் கும்பகோணத்தை பொறுத்தவரை இந்த பகுதி 1996 தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி இருந்துகிட்டே இருக்கு. கடந்த 3 முறை இந்த சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இந்த முறை சரித்திரம் எல்லாம் மாற்றி எழுத போகுது. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே வன்கொடுமை தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 2080 வழக்கு. 2080 சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைமுறையே ஒழிச்சிருக்கிறாங்க. 2080 தமிழகத்தினுடைய 5 ஆண்டு கால அரசியல் சரித்திரத்தில் 2080 கற்பழிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. எத்தனை படுகொலைகள்? 8008 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். படுகொலைகள் இதெல்லாம் ஸ்டாலின் ஐயா பேச மாட்டார். எத்தனை சின்ன குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளை போக்சோ சட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் போக்சோ சட்டத்தில் பதிவு பண்ணுவாங்க. 39,900 வழக்குகள். அதுல போக்சோல ரேப் மட்டுமே 7,000 வழக்குகள். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு நடந்திருந்தாலும் கூட நம்ம குழந்தை தான். கிருஷ்ணகிரியில 3 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுடைய பொறுப்பாளர் முக்கிய குற்றவாளினா அது நம்ம குழந்தை தான். திருவண்ணாமலையில ஏற்கனவே சொன்னது போல 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமைனா நம்ம பாட்டி தான். இதெல்லாம் யோசித்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு மே 4க்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வருவதற்கு உங்களுடைய வாக்கு இருக்க வேண்டும். அருமை சொந்தங்கள், நாம கும்பகோணத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாக்கோட்டை அன்பழகனுடைய பெரிய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா 3 முறை இருந்து பொதுமக்கள் விரும்பாத ஒரு புதிய பேருந்து நிலையத்தை 7 கிலோமீட்டர் தள்ளி கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்க, இவங்களே குண்டு வைப்பாங்களாமா, இவங்களே கண்டுபிடிப்பாங்களாமா அப்படின்னு. 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் 100 ஏக்கர் நிலம், அதுல 10 ஏக்கர் இவங்களே தானமா கொடுப்பாங்களாமா. தானமா கொடுத்த 10 ஏக்கர்ல அரசு அங்க பேருந்து நிலையத்தை கட்டுமா? அப்ப இந்த நிலத்தினுடைய மதிப்பு பல மடங்கு உயருமா? அதை சுத்தி பினாமிகள் நிலம் வாங்குவாங்களாமா. அங்க கொண்டே செம்மண் அடித்து அதையெல்லாம் மனைகளாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா ஐயா? இதை கேட்டா மக்களுக்கான வளர்ச்சி என்று 200 ஏக்கர் அங்கே பினாமிகளை வைத்து வாங்கி இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை 7 கிலோமீட்டர் தள்ளி மக்கள் விரும்பாத கொண்டு போறாங்க. ஐயா, இன்னைக்கு கும்பகோணம் இவ்வளவு மக்கள் வரக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் மருத்துவமனை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசு மருத்துவமனை. நீங்களே சொல்லுவீங்க ஐயா நல்லா இல்லை. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மருத்துவமனைன்னு சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கும் போது அரசு மருத்துவமனைக்கு எங்க நேரம் இருக்கு? அரசு மருத்துவமனை பார்த்துக்கிறதுக்கு எங்க இருக்கு? அவருடைய அன்பு மருத்துவமனையாக இருக்கட்டும், அவருடைய அன்பு திருமண மண்டபமாக இருக்கட்டும், அதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையினுடைய தரம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பது தெரியும். ஐயா, கும்பகோணம் மாநகராட்சி இந்தியாவுடைய ஒரு குப்பை நகரமாக மாற்றியிருக்கின்றார்கள். மத்திய அரசு தரக்குறியீடு வெளியிடுறாங்க. 5,000 பேர் 50,000 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஊர்கள்ல கும்பகோணத்தினுடைய சுத்தத்தினுடைய அளவீடு இந்தியாவில் 451வது இடத்துல இருக்கும். 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம்